அண்ணா இல்லைங்கண்ணா, ரூபாய் 1000 போடலாம், அது சிம்பிள் கிடையாது. ரூபாயினுடைய ஆரம்ப வார்த்தை. வெறும் ரூன்னு ஒரு வார்த்தையை போடக்கூடாது. நான் சிம்பிள் வந்து கரன்சி சிம்பிள் இப்படி போடலாங்கண்ணா, நார்மல் சிம்பிள் நம்ம 2010 போடலாம். கரன்சி சிம்பிளுக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்கு, ஏன்னா அது இந்தியாவுடைய கரன்சி சிம்பிள், அவ்வளோதான். இதே நான் 1000னு தமிழ் எழுதும்போது ரூபாய் 1000 எழுதுவேன். கர்நாடகாவில் போனால் அவங்களும் ரூபாய் 1000 எழுதுவாங்க. நாங்கள் தமிழில் ரூ எழுதுகிற மாதிரி கர்நாடகாலையும் ரூ எழுதுவாங்க. ஒரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழி என்ன இருக்கோ தாய்மொழியினுடைய முதல் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொல்வது ரூபாய் சிம்பிளையை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு டீ கடையில் காஃபி 20 ரூபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பிள் இருக்காது, ரூ இருக்கும். அது அனுமதி இல்லை. இது காலங்காலமாக எழுதுறோம். 2010க்கு முன்னாடி நம்ம ரூபாய்னு எழுதணும். இவங்க பண்ணுறது அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன். சரி, இவ்வளவு சொல்கிறாங்களே, ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு? அது சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சு, அதை மட்டும் எடுத்துக்குவாங்களா? ஸ்டாலின் சா எங்கிருந்து வந்துச்சு? சமஸ்கிருதத்துலேருந்து வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு எங்கே தேவையோ சமஸ்கிருதம் வேணும். அப்படின்னா ஸ்டாலின்கிற பேரை எழுதக்கூடாது, வேற பேரை மாற்றணும். சா எந்த வார்த்தைங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை. எப்படி ஸ்டாலின் தமிழில் சா எழுதுவார் சொல்லுங்க? ரூபாய்ங்கிறது ருப்பையா, அடிப்படை சமஸ்கிருதம். அந்த ரூ எப்படி போடுவீங்க? அது தமிழ் வார்த்தையா? தமிழ் வார்த்தையா ரூபாய்ங்கிறது? இல்லை. அதனால இவங்களுக்கு வந்து வேண்டும் இது தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட். அப்படி இருந்தா கலைஞர் எதுக்கு அதை பிடிச்சி 2010 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு? மேல இருந்து கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, மகனே நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டேன், நீ வேண்டாங்கிற. மகனே நான் ரூபாய் சிம்பிள் வேண்டுறேன், நீ வேண்டான்னு. ஏன் மகனே அப்படி பண்றேன்னு மேல இருந்து கலைஞர் ஐயாவே சொல்லுவார். ஏன்னா அவரு கேட்டதுக்கு நேராக தானே இவங்க சொல்றாங்க. எப்படி இது மாநில உரிமையாகும்? ஒரு தமிழன் கொடுத்ததை பஞ்சாப்காரை ஏத்துக்கிட்டான், தமிழன் கொடுத்ததை ஹரியானாக்காரை ஏத்துக்கிட்டான், தமிழன் கொடுத்ததை நாகாலாந்துக்காரை ஏத்துக்கிட்டான். யாராச்சும் தமிழன்னு சொன்னானா? எல்லாம் ஏத்துக்கிட்டான். தமிழ்நாட்டுக்கு பெருமை தானே. 2010 தமிழ்நாட்டுக்கு பெருமை, 2025 தமிழ்நாட்டுக்கு சிறுமையா? என்னென்ன லாஜிக் பேசுறாங்க?